வெல்கம் டு சிகே யூனிக் ட்ரெட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி கிளாஸ் பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போகிறோம். நான் இப்போ வந்து 2 லைன் போட்டிருக்கேன். இந்த 2 லைனில் இந்த கீழ் லைன்லேருந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? த்ரெட்டை நான் இப்போ ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். கீழேருந்து மேலே எடுத்து அப்படியே மறுபடியும் பாருங்கள். கீழேருந்து த்ரெட்டை மேலே வெளியே எடுத்துட்டு கீழேருந்து மேலே இந்த லைனில் குத்தி இது பண்ணையில் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடியில் வந்து இந்த த்ரெட்டை அடியில் இருக்க த்ரெட் வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி இழுத்துட்டே இருக்கணும் லைட்டாக. அந்த நேரம் வந்து உங்களுக்கு இந்த லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல ஒரு குட்டி லாக்கு. ஓகேவா? அடுத்து ஒரு பக்கத்துலேயே ஒரு செயின், மறுபடியும் அதே மாதிரி கீழேருந்து மேலே குத்தி இப்படி இழுத்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதை குத்தி எடுத்துட்டு ஒரு செயின், நீங்கள் வந்து அடியில் அந்த த்ரெட்டை பிடிச்சி லைட்டாக இழுத்தாலே அப்படியே கரெக்டாக வந்துடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலாட்டி வீடியோவை மியூட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறதா இருந்தால் நீங்கள், நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் யூடியூப் சேனலில். அதை பார்த்துட்டு பேசிக்லேருந்து செயின் ஸ்டிச்சு அதிலேருந்து வரலாம். மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸ், அடுத்து செயின் ஸ்டிச் ஆரம்பத்துலேருந்து என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கிளாஸில் சேர விருப்பம் இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்து வீடியோ கற்றுக்கிறவங்க எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸில் சேர விருப்பம் இருக்கவங்க எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். நீங்கள் வீடியோ எப்படி பண்ணுறோன்ற பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? நான் ஸ்விங் த்ரெட் ப்ராக்டிஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்க்கு பேசிக்காக போடுறது வந்து ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நீங்கள் டிசைன் பண்ணையில், ஷேப்ஸ் பண்ணையில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு எண்ணாட்டு இதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா?
செயின் ஸ்டிச்சு, என் நாட்டு இதெல்லாம் திரும்ப திரும்ப எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு போட்டு பழகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இதுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். என்னால் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண முடியல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பண்ணிகிட்ருக்கேன். எது டவுட்ஸு எது இதுன்னா எனக்கு என்கொயரிஸ்னால் எனக்கு நீங்கள் தாராளமாக கேட்கலாம், அதுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். அடியில் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதில் நீடில் விட்டு எடுத்து பக்கத்தில் ஒரு செயின் போட போகிறீங்க. த்ரெட்டெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் எடுக்க வேணாம், த்ரெட்டு கொஞ்சம் லூஸ் விட்டு எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச்சஸ்லாம் ஈஸியாக வரும். இன்னொன்று த்ரெட்டு சிக்காது. கிளாத்தெல்லாம் ஃபிட்டிங்காக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணையில் கிளாத்தெல்லாம் நல்லா ஃபிட்டிங்காக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணையில் நீடில் வந்து எப்போவும் ஸ்ட்ரைட்டாக வைங்க, சாய்வாவோ இதுவாக வச்சாலோ இதுவாக வச்சால் த்ரெட்டு வந்து சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, துணியும் டேமேஜ் ஆகும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் இது சொல்கிறது தான், நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் ஈஸியாக வரும். இப்போ அந்த லைனில் எட்ஜில் ஃபினிஷ் பண்ணிட்டேன். என் நாட் போட்டுடலாம். இதுக்கு அவுட்லைன் போட்டுக்கிறேன். எப்போவுமே எந்த ஸ்டிச் போட்டாலுமே அதுக்கு அவுட்லைன் கொடுத்துருங்க.
இது அவ்வளோதான் ஃபினிஷ்டு. இது வந்து டபுள் செயின் ஸ்டிச்சு. இது டபுள் செயின் ஸ்டிச்சுன்றேன். இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவை மியூட்டில் போட்டு பாருங்கள், நான் எப்படி போடுறேன்றதை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலாட்டி. ஓகேங்களா? இந்த கிளாஸ் இதோட ஓவர். இதுக்கான ஷேப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட ஷேப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிட்டோட ஃப்ராகு. இந்த ஃப்ராகில் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்கன்றது தான். இந்த ஃபில்லிங்கை, இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து இதில் நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து இதில் நீங்கள் கொண்டு வரணும். ஓகேங்களா? நான் இது லைன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எந்த டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம். அது எந்த மாதிரி போடுறீங்கன்றது உங்களோட க்ரியேட்டிவிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.